அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொரிச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். இப்போ நார்மலா நம்ம எப்போதுமே புளி ஊத்தி வைப்போம், புளி ஊத்தாம வைப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு வைப்போம். அந்த மாதிரி தான் குழம்புகள் வைக்கிறது. இது மீன் பொரிச்சு போட்டு குழம்பு வைக்க போறோம். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். பெரட்டி போட்டாச்சு. இந்த எண்ணெயை ஓரளவுக்கு கம்மியாவே ஊத்தி போறீங்க. ஆனா அதான் மொத்தமா போட்டு பொரிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு மீன் பொரிக்க கரெக்டா இருக்கும். அந்த பொரிச்ச எண்ணெயவே தான் நம்ம ஊத்தி தாளிக்க போறோம். ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பொரிச்சிட்டு அந்த மிச்சம் ஆகும் பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றி தான் இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போறோம். இப்போ வாங்க, சட்டியை காய வச்சாச்சு. அந்த பொரிச்ச எண்ணெயவே நம்ம ஊற்றியாச்சு. அதே நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கிறோம். வேற எதுவும் போட தேவையில்லை. சும்மா இது ஒரு வாசனைக்காக தான் இந்த சோம்பு கூட. அப்புறம் கருகப்பிலையும் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 அப்படியே நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். நார்மலா சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். அது வதங்கின பிறகு அதில் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதை போட்டு அதை நல்லா வதக்குறீங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். பொதுவாக இஞ்சி பூண்டு போகையில அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கு அப்புறம் தனி மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் மட்டுமே ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நீங்க நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ அடுப்புல சிம்ல தான் இருக்கணும். ஏன்னா மசாலா கருகிடக்கூடாது. ஆனா இந்த மசாலாவே நம்ம நல்ல எண்ணெயில வதக்கி கொடுக்கணும். அந்த மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 தக்காளி, அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில நல்லா நெய்ஸா அரைச்சிட்டு நம்ம இதுல ஊத்திடுறோம். ஊத்தி அதை நம்ம நல்லா வதக்கி கொடுக்குறோம். இப்போ அது கழுவுன தண்ணியும் நம்ம ஊத்திடுவோம். மிக்சி கழுவுன தண்ணியும், தக்காளி வெங்காயத்தை அரைச்சோம்ல அது கழுவுன தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அதை இது எல்லாமே நம்ம சிம்லேயே தான் வைக்கிறோம். ரொம்ப ஹையில வச்சா உங்களுக்கு கருகிரும். அதனால சிம்லேயே வச்சீங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு, அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெண்டைக்காய் போடலாம். உங்ககிட்ட கத்திரிக்காய் இருந்தா கூட போடலாம். வெண்டைக்காய் போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். அவ்வளவுதான். இந்த வெண்டைக்காயும் சேர்ந்து அப்படியே நல்லா வேகட்டும். அந்த மசாலாவோட சேர்ந்து அப்சர்வ் ஆகி வேகையில தான் அந்த வெண்டைக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். மூடி வச்சிருவோம். இப்போ நல்லா வெண்டைக்காவும் மசாலாவுமா நல்லா வெந்துருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. ஏன்னா இப்படி இருந்தாதான் அந்த உப்பு மசாலா எல்லாமே அந்த வெண்டைக்காயில பிடிச்சி அந்த வெண்டைக்காயும் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இது ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, கட்டியா தான் வைக்கணும். அதனால நான் கொஞ்சமா தான் ஊத்துறேன் தண்ணி, நிறைய ஊத்தல. ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்திட்டு இது உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு. இது பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா தண்ணி ஊத்தி நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டா போதும். இப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மீன்களை ஒண்ணு ஒண்ணா போட்டு விட்டுறலாம். இந்த குழம்பு நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா,
சோறுக்கு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி, தோசை, இடியப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இது மீன் குழம்பு டேஸ்ட் வராது. ஆனா இது ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்ளோ டேஸ்ட்டு. இந்த மாரி பொரிச்ச மீன் குழம்புன்றது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சுடுறது பொதுவாவே. ஏன்னா வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி செய்யல. இப்ப லைட்டா கிண்டி விட்டுருங்க. லேசா அப்படியே கீழ குடுத்து அப்படியே ஓரமா குடுத்து, குடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா இது பொரிச்சு போடுறோம். நார்மலா மீன் உடையாது. இப்ப என்ன பண்ணிருவோம், நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் நல்லா மடமடன்னு கொதிச்சிருச்சு. இப்ப போதும். இப்ப என்ன பண்ணிருவோம், சிம்ல போட்டுருவோம். சிம்ல போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம். அந்த கொத்தமல்லிய நம்ம போட்டு விட்டுறலாம். இதோட போதும். இத என்ன பண்ணிருங்க, அப்படியே சிம்ல போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த குழம்பு செய்ய. எல்லாமே டக்கு டக்குன்னு ஆயிரும். ஏன்னா நமக்கு எல்லாமே 5, 5 நிமிஷம் தான். மூடி மூடி வச்சு 5, 5 நிமிஷத்துல நமக்கு வந்து இந்த குழம்பு ஆயிரும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிருச்சு. போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா அப்படியே குழம்பு அப்படியே பின்னுனாப்புல வந்துருச்சு பாருங்க. ரொம்ப தண்ணியாலாம் இல்ல பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகவும் செய்யும். நம்ம அப்படியே மூடி வச்சுர்றோம் பாருங்களேன், 5 நிமிஷத்துல நல்லா கட்டியாயிரும். நல்லா குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும். நம்ம பெரட்டிட்டு சாப்பிடையில ச ச சோறோட வச்சு சாப்பிடையில அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பொரிச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.